வேலு மாறுற வரைக்கும் அவன் கூட நான் பேச போறதில்ல. என்னைக்கு அவன் மாமா நிழல்ல நிக்காம தனியா நின்னு சம்பாதிக்கிறானோ அன்னைக்குதான் நான் அங்க வருவேன். உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அது எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் வேலுவும் உன் முடிவை ஏத்துக்கணும்ல. ஆனா வேலு அவங்க அப்பா பேச்ச ஒரு நாளும் மீற மாட்டான். அதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. அவனை நீதான் மெல்ல மெல்லமா மாத்தணும். அந்த பொறுப்பை நான் உன்கிட்டயே குடுக்கற சக்தி. ஆமா சக்தி, எனக்கும் என் புள்ள எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா. இத பாரு சக்தி, ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்டவனையும் திருத்த முடியும். வேலுவ நிச்சயமா உன்னால மாத்த முடியும். நான் முயற்சி பண்றேன் அத்தை. சரிம்மா, என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து உங்க அப்பாவை பாக்குறேன். சரிங்க அத்தை. அப்படியே உங்களால வர முடியலன்னா கூட நாங்க யாரும் தப்பாலாம் நினைக்க மாட்டோம். மாமா உங்களை வரவிட மாட்டாருன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்க போன்ல பேசுறதே சந்தோஷம். நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா, நான் உங்க அப்பாவுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு கோயிலுக்கு போய் அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்றேன். அவரு சீக்கிரமா குணமாயிடுவாரு. சரிங்க அத்தை.